தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூரில் இருந்து இனோவா கார் ஒன்று சாலையில் அதிவேகமாக தாறுமாறாக சென்றது. இருசக்கர வாகனங்களில் சென்றவர்கள் மீது மோதுவது போல ஆபத்தான முறையில் இயக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் அந்த காரை விரட்டி சென்றனர். பின்னர் பெருங்களத்தூர் சிக்னல் அருகே காரை வழிமறித்து பிடித்தனர். காரை ஓட்டிய நபரை வெளியே வருமாறு பொதுமக்கள் வலியுறுத்திய போதும் அவர் காரிலிருந்து இறங்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பொதுமக்கள் காரின் கதவை திறந்து அவரை வெளியே அழைத்து வந்து விசாரித்த போது அவர் கடுமையான மதுபோதையில் இருந்தது தெரிய வந்தது. மேலும் நடக்க முடியாத அளவிற்கு மதுபோதையில் இருந்த அவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் பேட்சையும் அணிந்திருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் நடத்திய விசாரணையில் காரை ஓட்டியவர் பெருங்களத்தூரை சேர்ந்த வெங்கடேசன் என்பது தெரிய வந்தது. மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பேட்ச் மற்றும் கொடியை அணிந்திருந்த அவர் மதுபோதையில் இனோவா காரை அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் ஓட்டி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவர் அணிந்திருந்த கட்சி பேட்சை அகற்றிய போலீசார் மதுபோதையில் வாகனம் ஓட்டியது மற்றும் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் வாகனத்தை இயக்கியதாகவும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு பொது இடங்களில் மதுபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.